என்னங்க நடந்துக்கிட்டு இருக்குது திருச்சியில்? ஸோ ஒருத்தவங்க என்ட்ரியை கொடுத்த உடனே பார்த்தா திருச்சி முழுக்க பார்த்தா டிராஃபிக் ஆகிருக்கு. ஸோ எப்படி தான் போகிறது? ஸோ அவங்களாம் போகலாமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வழியே விடாது. அவங்களுடைய ரசிகர்கள், அவங்களுடைய தொண்டர்கள் பார்த்தா போராட்டம் பண்ணுற விதமாக பார்த்தா தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா, உங்களுக்கு விஜய் அண்ணாவை பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நன்றி நன்றி நன்றி. அப்படி திருச்சியில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருப்போம். அதாவது என்ன, விஜய் அவர்கள் நம்மளுடைய தமிழகம் முழுவதும், அதாவது பார்த்தா மாநிலம் முழுக்க சுத்த போகிறதா பார்த்தா சொல்லிக்கிட்டு வந்தோம். ஸோ அதில் பார்த்தா தனித்தனியாக பார்த்தா பிரித்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாவட்டங்களுக்கு பார்த்தா இந்த நாளுக்கு போக போகிறோன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி முதல் நாள் பார்த்தா திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு பார்த்தா வந்திருப்பாங்க. என்ன இது? ஸோ ஏர்போர்ட்டுக்கு வர வரைக்கும் பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் பார்த்தா சைலண்ட்டாக வந்திருப்பாங்க. கையில் ஒரு பேக் எடுத்துக்கிட்டு பார்த்தா அப்படியே வந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வர சொல்ல என்ன நடந்தது? அப்படி அவங்களுடைய ரசிகர்களுக்கு என்ன மாதிரி ஷாக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா 2026 சட்டமன்ற தேர்தல் பார்த்தா நடக்க போகுது. ஸோ நம்மளுடைய தமிழகம் முழுக்க சோலி முடிச்சு. ஸோ இதில் யார் சிஎம்மாக இருக்க போகிறாங்க, ஜெயிக்க போகிறாங்க, வெல்ல போகிறாங்க, எல்லாமே பார்த்தோன்னா கருத்து கணிப்பு பார்த்தா பயங்கரமாக போய்கிட்டு இருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா, அவன் நிறுத்துறாது லூசு. ஒரு பக்கத்தில் நீங்கள் போர்க்களத்துக்கு வந்தால் நானும் போர்க்களத்துக்கு வர மாதிரி பார்த்தோன்னா பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் ஸோ நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கணும், அதாவது பார்த்தா நம்மளுடைய வேட்டையை ஆரம்பிக்கணும். ஸோ 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அந்த ஒரு கோட்டையை பார்த்து நம்ம பிடிச்சே ஆகணும். ஸோ வரலாறில் நம்ம சாதிக்கணும்னு பார்த்தா சொல்கிற விதமாக பல விஷயங்களை பார்த்தா பண்ணிக்கிட்டு வர. ஸோ அதில் ஒரு விஷயம் தான் ஸோ இந்த ஒரு பயணம் பார்த்தீங்கன்னா அமைய போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸோ 2.0 மாநாடு ஒன்று நடந்தது. ஸோ அதில் என்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னு உங்களுக்குமே தெரிஞ்ச விஷயம். மறுபடியும் முதல்ல பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அவங்க தெள்ளத்திலேயோ பார்த்தா சொல்லியிருப்பாங்க. என்ன எழவியாது அந்த சாப்டர் பக்கம் நான் போக விரும்பல. ஸோ அதுக்கான வீடியோவும் பார்த்தா நம்ம சேனலில் போட்டுப்போம். ஸோ மறக்காமல் போய் பார்த்துடுவாங்க. இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதிமுகவோட பொதுச் செயலராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவங்க பார்த்தா தமிழகத்தை மீட்போம், இந்த ஒரு மக்களை காப்போம், இந்த ஒரு வரிகளை கொண்டு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழகம் முழுக்க பார்த்தா சுற்றி வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் நடந்திருந்தது கொஞ்ச நாளாக. இந்த ஒரு வசனத்தை பார்த்தா தொடர்ந்து 100 நாட்களுக்கு மேலே பார்த்தா ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு வசனத்தை எத்தனை நாளுக்கிட்ட தான்ப்பா சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்கிற விதமாக பார்த்தா 100 நாட்களை பார்த்தா கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காரு. புரியலையே, என்னடா அதிமுக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணுமா, நாங்களும் பண்ணுற இதுமா பார்த்தீங்கன்னா ஸோ 2 குழுவாக பார்த்தீங்கன்னா ஒரு டீம் பார்த்தா பிரிஞ்சிருக்காங்க. பாமக பார்த்தீங்கன்னா அன்புமணி, ராமதாஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு இன்னொரு வசனத்தை பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. தமிழக மக்கள் உரிமையை மீட்பும் பயணம் பார்த்தா சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் பண்ணுறது பார்த்து திமுகவில் யாரும் வரலையான்னு கேட்கக்கூடாது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தா திமுகவோட இளைஞர் அணி தலைவராக இருக்கிற இப்போ துணை முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்கிற உதயநிதி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பயணத்துக்கு வரப்போறதா சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு வராரு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நீங்கள் எல்லாருமே பழைய கட்சி மட்டும் இல்லை, ரொம்பவும் ஃபேமஸான கட்சின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் எல்லோரும் போக சொல்ல நான் இப்போ தான் என்ட்ரி கொடுத்துருக்கேன். என்னுடைய 2வது வருஷம் முடிஞ்சிருக்கு. ஸோ 3வது வருஷத்தில் பார்த்தா நான் எலெக்ஷனுக்குள்ளே வரப்போகிறேன். ஸோ நான் மட்டும் போனோம் என்ன தப்பான்னு சொல்கிற விதமாக பார்த்தா விஜய் அவர்கள் தாவேக்காவோட கட்சி தலைவராக இருக்கிற விஜய் அவர்கள் அவங்களுடைய என்ட்ரி பார்த்தா கொடுத்துருக்காங்க திருச்சியில். விஜய் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா பல விஷயங்களை பண்ணியிருப்பாங்க. ஸோ மாநாடு வெற்றிகரமாக பார்த்தா நடந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பரந்தூரில் ஒரு பிரச்சனை, அதுக்கு பார்த்தா சால்வ் பண்ண விருப்பாங்க. மாணவர்களுக்கு அதிகமாக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தா பரிசுகளை வழங்கி பார்த்தா பல விஷயங்களை பார்த்தா பண்ணிக்கிட்டு வந்தார். ஆனால் நான் டேரெக்டாக மக்களை சந்திக்க போகிறேன். ஸோ அவங்க கூட என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை இருக்கே அது எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்க போகிற சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காரு. இன்றைக்கி திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. காலை 10-15 மணியில் அதில் பார்த்தீங்கன்னா திருச்சி விமான நிலையத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு விஜய் அவர்கள். ஸோ அவங்க வர சொல்ல எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்தது. வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா எல்லாமே ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்து 10:35 11:30 வரைக்கும்
மட்டுமே பேச போகிற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே மாறின கதையே வேறு. மக்களை சந்திச்சு அந்த ஒரு இவங்க உட்காந்துக்கிட்டு இருந்து அந்த ஒரு பஸ்ஸோட ஜன்னலை மட்டும் திறந்துருப்பாங்க. ஜன்னலை திறந்து கை காட்டின உடனே பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து பிளின்னு பார்த்தா மக்கள் வந்துட்டாங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டிவிஎஸ் இந்த ஒரு டோல்கேட்டு கிட்ட வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 தடவை இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தாண்டி போனால் தான் ஸோ அந்த ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போய் முடிக்க முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பஸ்ஸு பார்த்தீங்கன்னா நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவில் இவங்களுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, ரசிகர்களாக இருந்தாலும் சரி, அந்த அளவில் இவங்களுக்கு வழியே விடாமல் பார்த்தீங்கன்னா பல அலப்பறைகளை பார்த்தா கொடுத்துக்கிட்டு வராங்க. இவங்க வந்த ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஸோ மிகப்பெரிய டிராஃபிக் ஜாம் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாடு முழுக்க சுற்றுறாங்கன்னா இவங்களுக்கு என்ன ஆகும் மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த நடக்க போகிற சிஎம் எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்கன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.